பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய மேனரிசம் ஆக்டிங் ஸ்டைலை மாற்றிக்கிறலனா ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் நிற்கவே முடியாது. நடிகராக நல்ல டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் வந்து கதை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, கதையை உருவாக்குறதுலையும் சரி, அது மேக்கிங்லேயும் நல்ல டேரக்டர், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக்டிங் ஸ்டைல் வந்து நீங்கள் அப்படியே தனுஷ் மாதிரி பண்ணுறீங்க. அந்த தனுஷ் மாதிரியே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆயிரும், மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ தனக்கான ஒரு ஸ்டைலை வந்து உருவாக்கிடணும். இப்போ வந்து இப்போ 2 படமுமே என்னென்னா, அந்த 2 படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தவிர யார் நடிச்சிருந்தாலும் ஓடி இருக்கும். லவ் டுடே படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும், டிராகன் படத்தில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும். 2 படத்தினுடைய கதை எப்படி ஒரு புதுமுக ஹீரோ நடிச்சிருந்தா கூட படம் ஓடி இருக்கும். ஆனால் கதையை வச்சு தப்பிச்சுட்டே வந்தார். அடுத்தடுத்து தனக்கான ஒரு ஸ்டைலை, தனக்கான கதையை கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா சிக்கலை மாட்டிக்குவார். இப்போ என்னென்னா, அவர் ஆக்ஷன் படத்தில் பண்ண போகிறேன், ஆக்ஷன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஃபுல்லாக வரக்கூடிய டேரக்டர்ஸில் எனக்கு பக்காவாக ஆக்ஷன் படமாக பண்ணுங்கன்னு. இப்படி ஆக்ஷன் ஹீரோவாக மாதிரி தான் பல பேர் காணாமல் போன வரலாறுகள் தமிழ் சினிமாவில் இருக்குது. தப்பான வழிக்கு போய்கிட்டு இருக்காரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் கதையை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.